Hi Kutis. Mathematics Olympiad year 2022-23 class 2. Okay. இந்த workbookல உள்ள chaptersலாம் பார்த்துட்டு இருக்கோம். Last videoல chapter 2ல உள்ள 20 questions பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு everyday mathematics. ஓகேவா? Problem number 21. Shivam had 34 toy cars and Raman had 49 toy cars. How many toy cars do they have in all? Shivam வந்து 34 toy cars வச்சிருக்கானா, ராமன் வந்து 49 toy cars வச்சிருக்கானா. என்ன கேட்டிருக்காங்க? How many toy cars do they have in all? They அவர்கள் அவங்க மொத்தமாக சேர்த்து மொத்தமாக சேர்த்து எத்தனை டாய் கார்ஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து அப்படின்னாவே அடிஷன் தான். ஓகேவா? அப்போ அடிஷன்னா இங்கே ரெண்டு பேரும் என்னென்ன டாய் கார்ஸ் வச்சுருக்காங்க, எத்தனை வச்சுருக்காங்க? சிவம் வந்து 34, அடுத்து ராமன் வந்து 49. ஸோ மொத்தமாக சேர்த்து அப்படின்னாவே அடிஷன். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 9 + 4 9 + 4 13. ஸோ 3 பேலன்ஸ் 1 3 + 1 4 4 + 4 8 83. ஆப்ஷன் 83 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பி ஆப்ஷன் பியில் தான் 83 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 83. ஓகே. Question number 22. There were 456 people at the stadium. If 143 of them were men and the rest of were women, then how many women were there? ஒரு ஸ்டேடியத்தில் 456 people இருக்காங்க, 456 மொத்தம். ஓகேவா? இஃப் 143 of them அவங்களில் 143 பேர் மென்னா, ஓகேவா, மென்னாக இருந்ததுன்னா, பாய்ஸாக இருந்தால், அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் வேர் விமன், அப்போ மீதி எத்தனை பேர், மீதி உள்ளவங்க தான் விமனாக இருப்பாங்க. அப்போனா ஹவு மெனி விமன் வேர் தேர், அப்போனா எவ்வளோ விமன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ணலாமா? கொஷின் நம்பர் 22. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை? டோட்டல் 456 இருக்காங்க. அதில் மென் எத்தனை இருக்காங்க? மென் 143. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா விமன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்களே இப்போ சொல்லிடலாம். ஓகேவா? ஒரு கிளாஸில் டோட்டல் ஓகேவா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட். அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 30. என்ன பண்ணணும்? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பாய்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது கேர்ள்ஸ். அதே தான் இப்போ இங்கேயும் அந்த ஸ்டேடியத்தில் 456 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 456 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் மென் எவ்வளோ? 143 இருந்தால் விமன் எவ்வளவோ இருப்பாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சப்ட்ராக்ஷன் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கழிக்கணும். அப்போ 6 - 3 3, 5 - 4 1, 4 - 1 3. விமன் எவ்வளோ இருப்பாங்க? 313. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷனில் பாருங்கள் 313 ஆன்சராக இல்லை. ஆப்ஷன் எப்படி இருக்குது? 313 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்லேருந்து மென்னை மைனஸ் பண்ணால் விமன் கிடச்சிரும். அப்போ இங்கே 456 டோட்டல் மைனஸ் மென் 143. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, இதுதான் சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 456 மைனஸ் 143 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகேவா? அப்போ விமன் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 313 இருந்திருப்பாங்க. இப்போ
லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லார்ஜர் நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. புரியுதா? ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி விட்டேன். ஓகே, இந்த கொஷினுக்கு அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா நீட்ஸ் 765 cupcakes டு டிஸ்ட்ரிபியூட். மல்ஹோத்ராவுக்கு எத்தனை கப் கேக்ஸ் வேணுமா? 765 cupcakes வேணுமா? என்னத்துக்கு? எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஷி ஹேட் 553 cupcakes இன் தி பாக்ஸ். ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 553 cupcakes இருக்குது. ஹவு மெனி மோர் cupcakes ஷீ மஸ்ட் பை? அப்போ அவர் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னா இன்னும் அவங்களுக்கு ஹவு மெனி மோர், அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கப் கேக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா அவங்கள்ட்ட எத்தனை கப் கேக்ஸ் இருக்குது? கப் கேக்ஸ் 765. அதாவது அவங்களுக்கு 765 கப் கேக்ஸ் வந்து வேணும். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் கப் கேக்ஸ் டோட்டல். பட் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது? 553 கப் கேக்ஸ் தான் இருக்குது அவங்களோட பாக்ஸில். அப்போ அவங்களுக்கு 765 வேணும்னா இன்னும் எவ்வளோ கப் கேக் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹவு மெனி மோர், இன்னும் எவ்வளோ கப் கேக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் நம்பர் 765லேருந்து மைனஸ் 553 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 5 minus 3 2, 6 minus 5 1, 7 minus 5 2, 212. இப்போ லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. இப்போ மிஸ்ஸஸ் மல்ஹோத்ராட்ட எவ்வளோ கப் கேக்ஸ் இருக்குது? 553. இப்போ ஆன்சர் வந்து 212. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிரும்? பிக்கஸ்ட் நம்பர் 765 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கப் கேக்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணணும்? பிக்கர் நம்பர்லேருந்து இந்த ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணால் அவங்க இன்னும் எவ்வளோ கப் கேக் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ கப் கேக் இன்னும் அவங்க வாங்கணும்? 212. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ரிதிமா ஹேஸ் பென்சில்ஸ் அண்ட் எரேசர்ஸ். எத்தனை பென்சில்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிதிமா ஹேஸ் 10 pencils, 5 erasers. If she gives 2 pencils and 1 eraser to each of her 4 friends, then dash will be left with her. ரிதிமாட்ட 10 பென்சில்ஸும் 5 எரேசர்ஸும் இருக்குது. அவ 2 பென்சில் அண்ட் 1 எரேசர் டு ஈச் ஆஃப் ஹர் 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டுக்கும் 2 பென்சில் 1 எரேசர், 2 பென்சில் 1 எரேசர், 2 பென்சில் 1 எரேசர், 2 பென்சில் 1 எரேசர் அப்படிங்கன்னு கொடுத்துட்டா டேஷ் வில் பி லெஃப்ட் வித் ஹர். மீதி அவள்கிட்ட எவ்வளோ பென்சிலும் எவ்வளோ எரேசரும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரிதிமாட்ட எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? 10 பென்சில்ஸ் இருக்குது. ரிதிமா பென்சில்ஸை எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்குறா? 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்குறா. அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 பென்சில்ஸ். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 பென்சில்ஸ் கொடுத்தா அப்போ 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 2s are 8 பென்சில்ஸ் வந்து கொடுத்துருவா. ஓகேவா? இதுக்கு தான் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கணுன்றது. அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு எரேசர் கொடுத்தா அப்போ 4 ஃப்ரெண்டுக்கு 4 எரேசர். அப்போ 10 பென்சில்ஸில் 8 பென்சில்ஸை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 2 பென்சில்ஸ். இப்போ 5 எரேசரில் 4 எரேசர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 எரேசர். அப்போ ரிதிமாட்ட மீதி எத்தனை இருக்கும்? 2 பென்சில்ஸ் அண்ட் 1 எரேசர் இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 2 பென்சில்ஸ் அண்ட் 1 எரேசர். ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. There were 5 cows in a farm.
how many cow legs were there in farm altogether? ஓகேவா, ஃபார்ம் அங்கே ஃபார்மில் எத்தனை கவுஸ் இருக்கா? 5 கவுஸ் இருக்குது ஒரு ஃபார்மில். என்ன கேட்டிருக்காங்க? கவுஸ் லெக்ஸ் வேர் தேர் இன் ஃபார்ம் அல்டுகெதர். அப்போ அந்த ஃபார்மில் இருக்கிற கவுஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸு, அந்த ஃபார்மில் உள்ள கவுஸோட மொத்த கால்கள் ஒரு ஒரு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கவுக்கு எத்தனை லெக் இருக்கும்? ஒரு கவுக்கு 4 லெக்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே எத்தனை கவுஸ் இருக்குது? 5 கவுஸ் இருக்குது. அப்போ ஒரு கவுக்கு 4 லெக்ஸ் இருந்ததுன்னா 1 × 4 4. அப்போ ஒரு கவுக்கும் 5 கவுஸுக்கு 4, ஒரு கவுக்கு 4 லெக் இருக்குது. அப்போ 5 கவுஸுக்கு 5 × 4 20. ஸோ டேபிள்ஸ் வாய்ப்பாடு மஸ்ட்டு. டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கவுக்கு 4 லெக்ஸு. அடுத்து 2 கவுஸ் இருந்ததுன்னா 4 + 4. அடுத்து 3 கவுஸ் இருந்ததுன்னா 4 + 4 + 4. 4 கவுஸுக்கு 4 + 4 + 4 + 4. 5 கவுஸாக இருந்ததுன்னா 4 + 4 + 4 + 4 + 4. ஓகேவா? குட்டி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இனிஷியலாக நம்ம போட்டு பார்க்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு என்னென்னா டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு கவுக்கு 4 கால் 4 லெக்ஸ். அப்போ 1 × 4 4. அப்போ 5 கவுஸுக்கு 5 × 4 20. அப்போ எத்தனை லெக்ஸ் இருக்குது? 20 லெக்ஸ் இருக்குது. அப்படின்னு டேபிள் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷனில் 20 இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி 20. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா குட்டீஸ்? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள்? டேபிள்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு தடவை டேபிள்ஸை சொல்லி பாருங்கள். ஓகேவா? டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் சொல்லி பார்த்துட்டு அம்மாவுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்குங்க. ஈஸியாக இருக்கும், டேபிள்ஸ் மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஐஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்கும்போது நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், பை பாய்.